எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் திட்டத்துக்கு எதிராக திமுக உள்ளிட்ட 23 எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட 23 கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் ஏற்படும் பாதிப்பு குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு எதிர்க்கட்சிகள் கடிதம் எழுதியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்ஐஆர் மூலம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் திட்டத்துக்கு எதிராக திமுக உள்ளிட்ட 23 எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால்முருகன், இது பற்றிய விவரங்கள் நீங்க பதிவு செய்யலாம். தேர்தல் ஆணையம் நடத்தி வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனைத்து கட்சிகளும் கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். திமுக உள்ளிட்ட 23 கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதி சூரியகாந்திற்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட 23 கட்சிகள் கையெழுத்திட்ட மனு கடிதம் ஒன்று தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எஸ்ஐஆர் மூலம் நடைபெறக்கூடிய குளறுபடிகள், அதன் மூலம் வாக்காளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உள்ளிட்ட அம்சங்களை எடுத்துரைத்து இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பீகார் எஸ்ஐஆர் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்ற மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அப்போது உச்சநீதிமன்றம் அந்த மனுவை நிராகரித்திருந்தது. தற்போது அதனை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சீராய்வு மனுக்களையும் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது திமுக உள்ளிட்ட 23 கட்சிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். எஸ்ஐஆர் மூலம் இதுவரை நடைபெற்ற திருத்தங்களில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்ட இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கம், பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது. இவற்றையெல்லாம் குறிப்பிட்டுதான் இந்த கடிதம் தற்போது எழுதப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி, உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.